இந்தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இங்க பிளட் டொனேட் பண்றதுக்காக அனிதான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. பேஸ்மெண்ட்ல போய் பாருங்க. இந்த பக்கமா? அனிதா, பிளட் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. நான் சொன்னேனே ஐஏஎஸ் ஆஃபீஸர், அது இவர் தான். வா போலாம். ஏ அனிதா வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. இவ தான் என் ஃப்ரெண்டு மேகலா. வணக்கம் சார். அனிதா எல்லா விஷயமும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் கமிஷனர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கேன். தேங்க்யூ சார். நம்ம கமிஷனரை போய் உடனே பார்த்துடலாம். இப்போ ரங்கராஜன்னு சொல்கிறாங்களே, அவரோட வறுப்பு பொண்ணை நீங்கள்? ஆமாம் சார். அவர் உயிரில் கூட எல்லா சொத்தையும் என் பேரில் தான் எழுதி வச்சிருக்கேன்னாரு. ஆனால் நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படல சார். அந்த 50 லட்ச ரூபாய் கூட என்னை பெத்த அப்பாவோட கடனை அடைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியாம்மா? நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நாம் எல்லாரும் போய் கமிஷனரை பார்க்கலாம். ஓகே சார். வெளியில் நம்ம வண்டி இருக்குது, நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியிருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். கான்ஸ்டபிள் சார், அவங்கள கூப்பிட்டு போங்க. வாங்கம்மா. இந்த எக்ஸ்கியூஸ் மீ. அனிதா, இந்த பூபதி வந்து ஃபோன் பண்ணி போலீஸ் என்னை பிடிச்சி வச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்றாங்க, உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னா. எந்த ஸ்டேஷன்ல? ஸ்டேஷன்ல இல்ல, லாட்ஜ்லன்னு சொன்னா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த கேஸ் விஷயமா இன்னும் யாரையும் எதுவும் பண்ணலையா. அது அந்த ஐஏஎஸ் சாரே சொன்னாரு. கமிஷனரே அவர்கிட்ட டைரக்டா சொன்னாரா. அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணி என்ன லாட்ஜுக்கு வர சொன்னா? அந்த பூபதி பத்தி உனக்கு தெரியாதா? அவன் ஒழுங்கானவனா? அவன் மறுபடியும் உன் மானத்தை வாங்கறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கானோ என்னவோ. அவன் ஒரு கிறுக்க. அவன் கூப்பிட்டான், நீ போய் லாட்ஜுக்கு எல்லாம் போயிருக்கியே. ரொம்ப கெஞ்சுற மாதிரி பேசினா அனிதா. அவன் சரியான ஃப்ராடு. அவன் ஏதோ பிளானோட தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பான். சரி, அதெல்லாம் விடு. ஐஏஎஸ் ஆஃபீஸரே சொல்லிட்டாரு, கண்டிப்பா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரான். வா போலாம். வா. ஏய் தூரம்டா. ஏய் என்னடா லேட்? இவ்வளவு நேரம் நான் வந்துட்டேன்ல. என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? சரி வந்து வண்டியில ஏறு. அதெல்லாம் இருக்கட்டும். யார் அவன்? என்ன மேட்ரு? அவனா? அவன் என் சகலையா? டேய் என்னடா சொல்ற? ஏய் என்ன மாமா, எங்களுக்கு தெரியாத யாரா அது புதுசா சகலன்னு முடிச்சிருது? மேகலா கட்டிக்க போறவனா? அப்ப எனக்கு சகல தானே. என்னதான் என் பொண்டாட்டி நான் ஒதுக்கி வச்சிருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. டேய் அப்புறம் எதுக்குடா அவன்கிட்ட மேகலாவை பத்தி தப்பா சொன்ன? வேற எப்படி சொல்ற? அன்னைக்கு லாஜிக் வந்து என்ன என்னென்னலாம் பேசினா, சொடக்கு போட்டு சவால்லாம் விட்டுட்டு போனல, அவனை நான் சும்மா விட்டுருவனா? டேய் பூபதி, இதெல்லாம் தப்பு இல்லையாடா? என்ன தப்பு? நான் பட்ட வேதனையும் அவமானமும் உங்களுக்கு எங்கடா புரிய போகுது? இந்த உலகத்திலே நம்பர் 1 எதிரி யாருன்னா அந்த மேகலாவும் அவ குடும்பமும் தான்டா. டேய் பாவண்டா, அந்த குடும்பத்துல எல்லாமே லேடிஸா இருக்காங்க. அதுவும் ஒய்ஃபோட குடும்பம் தானே. எதுக்குடா அவங்க மேல இவ்வளவு கோவம்? டேய் கொஞ்சம் பேசாம இருக்கிறியா? உனக்கு என்னடா தெரியும்? லேடிஸ் இருக்கிற குடும்பம்னு சொல்றியே, அவங்க அப்படியே நடந்துக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க சேர்ந்து என்ன அவமானப்படுத்துறாங்க. அந்த குடும்பத்துல இருக்கிற சக்தி கல்யாணத்தன்னைக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தங்க கூட ஓடி போயிட்டா. எல்லாரும் சொன்ன ஒரே காரணத்துக்காக கண்மணியோட களத்துல தாலி கட்டின அவன் என்னடானா அந்த திவாகரை கம்பேர் பண்ணி என்ன அவமானப்படுத்துறா. அந்த மேகலை என்னன்னா என்ன அழிச்சிருவேன் ஒழிச்சிருவேன்னு சொல்லி சவால் விடுறாடா. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? சின்ன வயசுலயே ஓடி போய் எக்கடை கட்டி திரிஞ்சு வந்து சிரிக்குதானடா. சரி அதை விடுறா. நாம காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு சேட்டை பண்ணிருக்கோம். ஒரு தடவாவது போலீஸ்ல மாட்டி அடி வாங்கி இருக்கிறோமா? இல்ல. அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த சக்தி அவ அத்தக்காரி, அவளுங்களால 2-3 தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அடி வாங்கியிருக்க. எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம். இப்ப என்னன்னா வாங்கின படத்தை திருப்பி கொடுத்தது இல்லாம திருட்டு போன படத்தை வச்சு எங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்காங்க. எனக்கு எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்தை 2ல 1 பார்க்க வேண்டாமா? அதனாலதான் அவன் லவர்கிட்ட மேகலாவை பத்தி சொன்னேன். இனிமேல் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான்ல. ஏற்கனவே கண்மணியோட லைஃப் அவ்வளவுதான், வாளா வெட்டி. இனிமேல் இவனும் கல்யாணம் ஆகாம உட்கார போறா. அடுத்தது இருக்கிறது கீர்த்தனா. அவளுக்கு ஏதாவது பண்றேன். பூபதி, பிரச்சனைக்கு மூல காரணமே சக்தி உன்னை ரிஜெக்ட் பண்ணதுதான். அவ பாட்டுக்கு புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. இவங்களை ஏன்டா இம்சப்படுத்துற? இவளுங்க ஒவ்வொருத்தைய வீட்டுல முடங்கி கிடக்கிறத பாத்துட்டு அந்த சக்தி மனசு நொந்து அழணும்டா. காலம் பூரா அழணும். அந்த குடும்பத்துல இருக்கிற யாருமே சிரிக்கவே கூடாது. டேய் இப்ப அதுவா பிரச்சனை? உங்க வீட்டுல ரைடு பண்ண பணம் திருட்டு பணம் சொல்றாங்கல்ல, அதனால ப்ராப்ளம் ஏதாவது வரும்டா. அதை சால்வ் பண்றதை விட்டு தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்க. அதை விடுறா. நல்லா யோசிச்சு பார்த்தேன்.
எந்த போலீஸ் ஸ்டேஷன் எந்த கோர்ட்டு கூப்பிட்டு கேட்டாலும் அது எங்களுக்கு திரும்பி வந்த கடன் பணம் அதை மேகலா தான் கொடுத்தான்னு கையை காமிச்சு விட்டா போதும். அப்புறம் மேகலா பாடு போலீஸ் பாடு. முதல்ல வந்து வண்டியில இருங்க. சரி ஏறா. ஏய் நில்லுடி. எங்க சுதந்திரமா கிளம்பிட்டியா? ஏண்டி பணத்தை திருப்பி கொடுக்கும் போது கூட மனசுல நல்லது நினைக்க மாட்டீங்களா? என்ன சொல்றீங்க? என்னன்னு ஒன்னே சொல்றேன். கடனை திருப்பி கொடுத்துட்டு அந்த பக்கம் தில்லுமுள்ள வேலை பார்த்து இன்கம் டாக்ஸ் காரங்களை ரைடுக்கு வர ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? என்ன பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து அதுக்கு நாங்க தான் காரணமா? நீங்க தானே இந்த ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி தில்லுமுள்ள வேலையெல்லாம் உங்களை தவிர வேற யாரு பண்ணிருப்பா? இத்தனை வருஷமா வராத ரைடு இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு? அது அந்த 50 லட்ச ரூபாய் திருடி கொடுத்த பணமா? எங்க அந்த திருடி ஒக்கா? வாய் மூடுங்க, சும்மா உளறாதீங்க. பாத்தீங்களாடா, நான் உளறேனா? 50 லட்ச ரூபாய் பணத்துல இருந்த சீரியல் நம்பரோ திருட்டு போன பணத்துல இருந்த சீரியல் நம்பரும் ஒண்ணுதான்னு போலீஸ் சொல்லுது. உங்க அப்பா பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான். அவன் தான் பெரிய ஃப்ராடுன்னு நினைச்சா குடும்பமே இல்ல பெரிய ஃப்ராடா இருக்கு. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா டைம் தான் வேஸ்ட் ஆகும். எங்கிட்ட பேசுறது உனக்கு டைம் வேஸ்டா? இருக்குடி, உங்க டோட்டல் ஃபேமிலிக்கே இருக்கு. உங்களை அவ்வளவு சீக்கிரம் நிம்மதியா இருக்க விட்டுடுவோனா? டேய் வண்டியில இருங்க. மா மா போய் கொடுங்கம்மா. விஸ்வம், விஸ்வம், என்னப்பா சாப்பிடு, சாப்பிடுப்பா. எதுவும் சாப்பிடாம இருக்க? எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பேசுறது? கண்ணு முன்னாடி பார்த்தும் அவகிட்ட பேச முடியாம போயிடுச்சு. ஏன்பா விஸ்வம், எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி வாங்குறான், அவளும் வரா. இதுக்கு மேல அவகிட்ட பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? ப்ளீஸ்ப்பா, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. மேகலா கண்டிப்பா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஐயோ கடவுளே. டேய், இன்னும் அவ பழைய மாதிரியே இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு என்ன புத்தி பேதலிச்சு போச்சா? ஆட்டோ விட்டு வந்தவ நேரா உள்ள வராம அப்படியே திரும்பி போயிருக்கானா? இதுல தெரிஞ்சுக்க வேண்டாம்? விஸ்வம், இனி நீ உன் பைத்தியக்காரத்தனமான பேச்ச கேட்டு நாங்க இருக்க விரும்பல. மரியாதை நீ ஊருக்கு கிளம்பு. மேகலாவை நேர்ல பார்த்து அவகிட்ட பேசாம என்னால ஊருக்கு வர முடியாது. பாத்தியாப்பா இவன் சொல்றத? அந்த கேடு கட்டவ சாவகாசம் இனிமே நமக்கு எதுக்கு? மறுபடியும் சொல்ற, என் மேகலா அப்படிப்பட்டவ கிடையாது. டேய் ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற? இனிமேல் போய் அவளை பார்த்து என்ன பண்ண போற? டேய் அப்படிதான்டா, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, சொன்னாலும் புரியாது. என் மேகலா பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். டேய் அவ என்ன பெரிய யோகி மாடாவ? அவதான் சரியான. டேய் என்னடா என்ன பேசுற நீ? விட்டா உன் பாட்டுல நீ பேசிட்டே போற. உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? எங்க காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்படியே ஒருவேளை அவன் அந்த வழியில போகணும்னு நினைச்சா கூட என் காதல அவளை போக விடாதுடா. அதே மீறி அவ தப்பான வழியில போயிருந்தான்னா அவ உயிரோட இருக்க மாட்டா. அத புரிஞ்சுக்கங்க. மா என்னம்மா? பிடிங்க மா இனிமே என்ன சொன்னாலும் அவன் மண்டையில ஏற போறது கிடையாது. அவனுக்கு பைத்தியம் தலை கேறிடுச்சு. நமக்கு ஒரு புள்ள இருந்தா அவன் இல்லன்னு தலை முழுகிட்டு போயிடுவோம். வாங்க மாமா நில்லுங்கம்மா, நான் சொல்றேன் கேளுங்கம்மா. வேண்டாப்பா, அவனுக்கே எங்களை பத்தி கவலை இல்லாதப்ப நாங்க எதுக்கு மாமா கவலைப்படணும்? ஒரு நீங்க நிமிஷம் வாங்க நான் சொல்றது போலாம். கொஞ்சம் கேளுங்கம்மா. மா மா கொஞ்சம் இருங்கம்மா. மா 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 நில்லுங்கம்மா. பா நீங்களா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. மா மா நடந்ததெல்லாம் பார்த்தேன் இல்லப்பா. பாத்துமா. இதுக்கப்புறமும் வேற என்ன பண்ண முடியும்? என்னோட நிலைமை மாதிரி உலகத்துல வேற எந்த தாய்க்கு வரக்கூடாது. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, நான் சொன்னா கேளுங்கம்மா. இந்த நிலைமையில அவனை இப்படி விட்டுட்டு போறது சரியில்லைம்மா. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. நான் அவன்கிட்ட பேசி புரிய வச்சு எப்படியாவது உங்க கூட ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேம்மா. மா மா ப்ளீஸ்மா, அவன் இந்த நிலைமையில இப்படியே விட்டு போனீங்கன்னா அப்புறம் கண்டிப்பா ஊர் பக்கமே வரமாட்டாமா. அதனால தான் சொல்றேன், தயவு செய்து நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. மா உள்ள வாங்கம்மா. பா பை கொடுங்கப்பா, பை கொடுங்கப்பா. மா பா உள்ள போங்கப்பா.
நடந்தது எல்லாமே இயல்பா தற்செயலா நடந்தது சார். இதுல அந்த அப்பாவை இழந்த துக்கம் ஒரு பக்கம், அதை தொடர்ந்து திருட்டு பணங்கிற பழி வர விழுந்துருச்சு. எல்லாம் என் துரதிர்ஷ்டம் சார். என்ன மிஸ்டர் கார்த்திகேயன், அமைதி ஆயிட்டீங்க? நத்திங். இவங்க சொல்றதை கேட்டு அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பெரியவருக்கு வளர்ப்பு மகளா இருந்திருக்காங்க, அவருக்கு இவங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆமா சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? சத்தியமா சார். இத பத்தி எங்களுக்கும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்னால உறுதி தர முடியும். தேங்க்யூ சார். இதுல தப்பு ஏதாவது இருந்ததுன்னா சட்டப்படி என்ன நடக்குமோ அது நடக்கும். உங்க மேல தவறு இருந்தா என்னால எதுவும் செய்ய முடியாது. இல்ல சார், மேகலா மேல எந்த தப்பும் இருக்காது. அப்படியே? ஆமா சார். ஆமா கார்த்திகேயன், இந்த 2 பொண்ணுகளும் ரொம்ப ஹானஸ்ட். இல்லைன்னா நேரில் வந்து ஆஜராயிருக்க மாட்டாங்களே. Then it's very nice. மேகலா, நீங்க சொல்றது உண்மையா? அவர் உங்க வளர்ப்பு தந்தையா? சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு அவர் தயாரா இருந்தாரா? இதெல்லாம் பெங்களூர்ல எங்க டிபார்ட்மெண்ட் தரோவா என்கொயரி பண்ணும். அவசியம்னா நீங்க மறுபடியும் என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கும். ஓகே? ஓகே சார். சரி, இப்போ நீங்க போலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாங்க. வரோம் சார். வாங்கம்மா. தேங்க்யூ சார். என்ன மிஸ்டர் கார்த்திகேயன், இது பெக்குலியரான கேஸா இருக்குல்ல? நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி கேஸ் 1-2 எங்ககிட்ட வரத்தான் செய்யுது. என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். என்னடா போலீஸ் ஸ்டேஷன் போனி, என்னாச்சு? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம தான் பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன்ல. அந்த மேகலா வந்து இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன்னு ஒத்துக்கிட்டா. அதனால பிரச்சனை எதுவும் இல்லை. அப்போ பிரச்சனை இதோட முடிஞ்சிடும்னு சொல்லு. நாளைக்கு கமிஷனர் ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்க. இதனால வேற எந்த பிரச்சனையும் வராது. எப்படா வராமல் இருக்கோம்? திருட்டு போன பண்ண மாட்டா. என்னடா சேர்த்து பேசுற நீ? நீங்கள் எப்போ டென்ஷன் ஆகுறீங்க? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தப்ப கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து எஸ்ஐக்கு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்துச்சா? ஆமாம். அந்த மேகலா கமிஷனரை பார்த்து விளக்கம் கொடுத்துட்டாலாம். இது சம்பந்தமாக நமக்கு எந்த பிரச்சனையும் தரக்கூடாதுன்னு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து சொல்லிட்டாங்களாம். மேகலா கமிஷனர்கிட்ட பேசுகிற அளவுக்கு இருக்காளா? ஆமாம், பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, நீங்கள் போலான்னு அவங்க சொல்லிட்டாங்க. வாழ்க்கையிலேயே முதல் முறையாக இன்னைக்கு தான் எனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் மரியாதை கிடைச்சது. அதுவும் அந்த கமிஷனர்கிட்ட இருந்து ஃபோன் வந்ததுக்கு அப்புறம். என்னடா சொல்ற? நம்மளும் இத்தனை வருஷமா குடுக்கல் வாங்கல் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மகிட்டயும் நிறைய பணம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட மதிக்க மாட்டேன்றாங்க. ஆனா மேகலாக்காக கமிஷனரே ஃபோன் பண்றாருன்னா எப்படிடா? அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ சரியான தில்லாலங்கடி பேர் வழிதான். 2 நாள்ல 50 லட்சம் ரூபாய புரட்டுறா. பிரச்சனைனா போலீஸ் ஏட்டுன்னு இல்லாம கமிஷனர்கிட்டே போய் பேசி அந்த பிரச்சனையை முடிக்கிறானா? அவ ஒரு டைப்பான ஆளுதான். ஏன்பா, நம்மளும் இத்தனை வருஷமா குடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்மளால முடியுதா? ஆம்பளையா பிறந்து கண்டவன்ட்ட பணத்தை கொடுத்துட்டு திட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட மேகலா மாதிரி பொம்பளையா பிறந்திருக்கலாம் போல இருக்கு. அது எப்படி? பொம்பளையா பிறந்திருந்தாலும் அவளை மாதிரி அழகா பிறக்கணும் இல்ல? நீங்க பொம்பளையா பிறந்திருந்தா அது தாமரை விட மோசமால இருந்திருக்கும். அடிச்சனா பாரு, நானே போன பணமும் நகையும் திரும்பி வருமான்ற பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். நக்கல் பண்ணிட்டு இருக்கான். அதானே உழைச்சு தின்னா தெரியும், உட்கார்ந்து தின்ன அப்படித்தான் குறைச்சலத்தான் தானும். அப்பா, போன பணமும் நகையும் வந்துட்டா பத்திரமா வச்சுக்கணும். முடிஞ்சா வீட்லயே ஒரு சொரங்கத்தை வச்சு மறைச்சு வச்சுக்கணும். சரி, முதல்ல பணம் வரட்டும், அதுக்கப்புறம் இதை எங்க மறைச்சு வைக்கலாங்கிறத பத்தி யோசிக்கலாம். நாளைக்கு வேற கமிஷனர் வர சொல்லியிருக்காராம். என்ன சொல்ல போறாரோ தெரியல. நானும் கமிஷனர் ஆபீஸ்க்கு வரேன். நீ எதுக்கு அங்கெல்லாம் வர? பூபதி நானும் போயிட்டு வரோம். பேசாம இரு. நீ வேற அங்க வந்து உள்ள பிரச்சனை பத்தாது. நம்ம படிப்போம். ஒரு 2 கண்மணி, நீ வந்து சாப்பிட. இல்லம்மா, வேண்டாம். இதுல நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் ஒழுங்கா வந்த பணம் தான். ஆமா, இந்த விஷயத்தை யார் சொன்னது? என் புருஷன் தான் சொன்னாரு. அவருக்கு என்ன, அந்தந்த நேரத்துல ஏதாவது பேசுவாரு. எதையும் யோசிச்சு பேசுறவரா உன் புருஷன்? அவர் நிதானமானவரா இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அம்மா, என்ன விடுமா. ஆனா
அவர் சொல்ற மாதிரி அது திருட்டு பண்ணணும்னு சொல்லி நாளைக்கு ஏதாவது சிக்கல் வந்துட்டா? கண்மணி, அதுல ஒரு பிரச்சனை வராதுமா. அத மேகலை எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்றேன்ல. என்னடி என்ன பெருசா மேகலா சொல்லிட்டான்னு அவ என்ன சத்திய கீர்த்தியா? அவ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கு அவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்ப ஆரம்பிச்சது எல்லா பிரச்சனையும். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? எதுக்குடி என்ன அமைதியா இருக்க சொல்ற? நான் என்ன இல்லாதும் போலாதுமா சொல்றேன்? நடக்கிறதான சொல்றேன். அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா சக்தியை ஓட சொல்லிட்டா. என் கூடவே இருந்த தம்பி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். முடியாத கட்டடத்தை நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பிரச்சனை இழுத்து போட்டுக்கிட்டா. இதனால ஒரு ரவுடி பையன் வீட்டுக்குள்ளே வந்துட்டான். நான் போய் பெங்களூர்ல பணம் வாங்கிட்டு வரேன்னு போனேன். 50 லட்சம் ரூபாய். அவ்வளவு பெரிய தொகை இவ எப்படி வாங்கிட்டு வந்தானே தெரியல. இது ஏது என்னன்னா அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அது இப்போ திருட்டு பணம் பிரச்சனையா வந்து நிக்குது. இப்படி ஒண்ணு மேல ஒண்ணு அவ பண்ணிக்கிட்டே போவா. பாத்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம வேலையா? இதை இப்படியே விட்டோம் அவ்வளவுதான். செழிய வாழ்க்கை, கீர்த்தன வாழ்க்கை எல்லாம் பிரச்சனையா தான் முடியும். எனக்கு என்னவோ என் உள் மனசு சொல்லுது, அவ இங்க இருந்தா பெரிய வினைய தேடி வச்சிருவா. அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு.